ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த காணொளி காட்சியின் மூலமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆராதனைக்கு நாம் கடந்து போவதற்கு முன்பதாக கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து செபிப்போம். நன்றி ஆண்டவரே, இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் நன்றி. ஒருவேளை நாங்கள் சபைகளிலே கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழல், ஆங்காங்கே வீடுகளில் இருந்து எங்கள் கைபேசி வழியாய், யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய் இந்த வீடியோவிலே என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளாராதனை என் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, பாடுகிற பாடல்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். விசேஷமாய் இன்றைக்கு கேட்க போகிற செய்தி என் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உடைய கல்வாரி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. நிச்சயமாகவே அவருடைய பாதத்தை பணிவதை காட்டிலும் வேறொரு பாக்கியம் நமக்கு இருக்க முடியாது. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே, தேடினதால் கண்டடைந்தே. பாடிட பாடல்கள் ஈர்த்தளித்தே, பாடிட பாடல்கள் ஈர்த்தளித்தே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். சேர்ந்து நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ, தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் நிறைய தெய்வமே நீர், எனது இறைவாருயிரே. சொல்லுங்க.
எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எங்கள் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சேர்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியா, நன்றியா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமானவர். இந்த கொரோனாவின் 2ஆம் கட்டளையோ 3ஆம் கட்டளையோ எத்தனை தாண்டி வந்தாலும், புதிய புதிய வைரஸ்கள், நோய் கிருமிகள், தொற்றுகள் வந்தாலும், என் தேவன் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமானவரே. நாங்கள் சுகமாவோம், நாங்கள் மீண்டு வருவோம், நாங்கள் பலப்படுவோம் என்று நாமத்தினால நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இந்த ஆன்லைன் வாயிலாக உங்கள் வீடுகள் தோறும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. வெகு சீக்கிரம் இந்த அசாதாரணமான சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படி நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை என் இருதயத்திலே அதிக பாரமாய் கொடுத்தார். மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம். இதுல 2 அர்த்தம் இருக்குதுங்க. மீண்டு வருவோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவேளை எழுத்தின்படி எடுத்துக்கங்க, இந்த கொரோனாவிலிருந்து நாம் மீண்டு வருவோம், இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் மீண்டு வருவோம், இந்த லாக்டவுன், ஊரடங்கு, சபைகள் பூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை, வியாதி, பலவீனங்கள், இக்கட்டு, நெருக்கம், இவைகளிலிருந்து நாம் நிச்சயம் மீண்டு வருவோம். இன்னொரு எழுத்தை சேர்த்து பாருங்க, மீண்டும் வருவோம். எங்க மீண்டும் வருவோம்? அப்பாவுடைய வீட்டுக்கு, சபைக்கு. சில பேர் நினைக்கலாம், மீண்டும் நான் எப்பொழுது சந்திப்பேன்,
இன்னைக்கு உறவுகளை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கடந்த வார செய்தியில நான் உங்களோட கூட சொன்ன உண்மைதான். எத்தனைதான் உன் உறவு, உன் சொந்தம், உன் பந்தம் 1000 பேர் இருந்தாலும் நீங்க அவங்களை நேசிக்கிறது உண்மை அப்படின்னா, உங்க அன்பு உண்மைன்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கணுங்க? விலகி இருக்கணும்னு சொல்லி. சோ விலகி இருக்கிற குடும்பங்களை மீண்டும் சந்திக்க வருவோம். விலகி இருக்கிற சபையை மீண்டும் சந்திக்க வருவோம். விலகி இருக்கிற வேலை செய்கிற இடத்திலே நண்பர்களை, உறவுகளை, இப்படியே காலம் போயிடாதுங்க. மீண்டும் நாம் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். இதற்கு வேதத்திலே ஆதாரமாய், அதாவது மீண்டு வந்ததற்கும் மீண்டும் வந்ததற்கும் ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே சொன்ன ஒரு உவமையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 24வது வசனத்தை அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். யாரை குறித்து இங்க சொல்லுகிறது? யார் சொல்லுகிறார்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் இந்த கதைக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா கெட்ட குமாரன் சொல்லி. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா அப்படி கெட்ட குமாரன்லாம் ஒண்ணும் இல்லை, இளையகுமார். இளையகுமார் இந்த கதை சிறு வயதிலிருந்தே நாம் அதிகமாய் கேட்டதுனால அதனுடைய சுருக்கத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 13வது வசனத்திலிருந்து இப்படி ஆரம்பிக்கிறது. இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை இருக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளை அப்பா பேச்சு கேட்டு வீட்டிலே இருக்கிற பிள்ளை. ஆனா ஒரு பிள்ளை அது கொஞ்சம் ஊதாரியா சுற்றிக்கிட்டு, ரொம்ப தன் இஷ்டம் போல வாழ்ந்துக்கிட்டு, தன் விரும்பினதை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையாய் பார்க்கும். அந்த பிள்ளை என்ன செய்யறான்? ஒரு நாள் தன்னுடைய தனக்குண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணான். தனக்குண்டானதுனா என்ன அர்த்தம்? இதுக்கு முந்தின வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, என் பங்கு எனக்கு கொடு. ஏன்னா இவரு சொத்துக்கு அதிபதி. அவங்க அப்பா பெரிய ஐஸ்வர்யவான், ஜாம்பவான்றதுனால பெரிய சொத்துக்காரர். அதனால அவங்க தகப்பன் எவ்வளவோ அவனை கேட்டு பார்த்துருக்கலாம், இல்லப்பா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி. ஆனாலும் அதை கேட்காம இந்த உலக ஆசையினாலே, உலக சிற்றின்பத்தினாலே ஈர்க்கப்பட்டு இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லி, உலகத்தின் பாவ அநித்தியமான சந்தோஷங்கள் வேண்டும் என்று சொல்லி, பணத்திற்கு பின்பாகவும் ஆடம்பரத்திற்கு பின்பாகவும் என்ன சொல்றதுங்க, இந்த சந்தோஷம் மதி மயங்கி போய் அவன் எல்லாவற்றையும் கொண்டு போகிறான். கொண்டு போன அவன் செழிப்பாய் இருந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இல்லை. வசனம் சொல்லுது 14, அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நான் உங்களுக்கு 2 வகையாய் பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த இளைய மகன் அவன் பஞ்சத்தில் அடிபட்டு குறைவுபட தொடங்கினான். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய குறைவு எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் எதற்காக? நம்முடைய இருக்கிறது எல்லாம் செலவழிந்து போவது எதற்காக? இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வி, ஒரு பிரச்சனை ஒன்று வந்தா ஏன்? இந்த கொரோனா ஏன்? இந்த லாக்டவுன் ஏன்? இந்த கொடிய நோய் ஏன்? இப்ப பிளாக் ஃபங்க்ஷன் ஒன்று வருது, கருப்பு பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னங்க? இன்னும் நிறைய தொற்றுகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட வியாதிகள், தொற்றுகள் தேசத்திலே பரவிக்கிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன கேட்டுக்கிட்டே இருக்கோம்? ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? பாருங்க, நமக்கு ஒரு குறைவு வரும் பொழுது, நமக்கு எல்லாம் செலவழித்து போகும் பொழுது அங்கு தேவன் ஒரு வாய்ப்பு தருகிறார் என்ற அர்த்தம். ஏன் இந்த குறைவு? தகப்பன் பேச்சை கேட்கல. ஏன் இந்த குறைவு? தன்னுடைய வாழ்க்கையில் சிற்றின்பங்களையும் ஆசைகளையும் ஆடம்பரங்களையும் விரும்பினது. ஆனா இந்த குறைவு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனாவோ, இந்த லாக்டவுனோ, இந்த பொருளாதார நெருக்கடியோ நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். இந்த குறைவு, இந்த சேதம், இந்த வைரஸ், இப்படிப்பட்ட லாக்டவுன், அதாவது சிறுமைப்படுத்தப்படுவது எதினால் நான் என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க. இவர் எந்த அளவுக்கு குறைவுபட தொடங்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்துல போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி. பாருங்க, எப்பேற்பட்ட மனுஷனுடைய மகன், எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய மகன் இன்னைக்கு தன்னுடைய ஆஸ்தியை இழந்து,
தான் கொண்டு வந்து சேர்த்து வைத்தது எல்லாவற்றையும் செலவழித்து குறைவுபட தொடங்கி ஏதோ ஒரு தேசத்துல யாரோ ஒரு முகப்பெரியாத ஒரு நபரிடத்துல போய் பன்றி மேய்க்கிற வேலையை பார்க்கிறார். அதிலும் இன்னும் கொடுமையை பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய். பிரியாணி சாப்பிட ஆசைப்படல. கவனிச்சுக்கீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்டா எதை சாப்பிட உங்க வயிற்றை எதனால நிரப்ப ஆசைன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? சில பேர் இன்னைக்கு பிரியாணி வேணும், சிக்கன் பீஸ் வேணும், அது வேணும், வாய்க்கு வக்கனையா ருசிகரமா கேட்போம். ஆனா இப்ப அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன சூழ்நிலை? குறைவுபட்ட சூழ்நிலை, எல்லாம் செலவழிந்து போன சூழ்நிலை, அவமானம், வேதனை, தனிமை, நெருக்கடி, இழப்பு. இதிலிருந்து இந்த மகன் மீண்டும் வர, அதிலும் அவருக்கு பன்றி தின்ற தவிட்ட சாப்பிடணும் ஆசையா இருந்ததுன்னா ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இது என்ன அது? பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது, ஒருத்த கூட அவனுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அது அக்கறை. கறி சோறு திங்கணும், நல்ல சோறு சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா ஒருத்த கூட கண்ணு காட்டலப்பா அப்படின்னா கரெக்ட். ஆனா போயும் பண்ணி தின்ற தவிட்ட சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா அதை கூட ஒருத்தர் அவனுக்கு கொடுக்கலையா? அவன் ஆசைப்பட்ட அந்த தவிடு கூட, பன்றி தின்னுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலங்க. இதுதாங்க கீழ்ப்படியாமைக்கு கிடைக்கிற வெகுமானம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து உன் பக்தி உள்ள வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை, நீதி உள்ள வாழ்க்கையை இன்றைக்கு புதுப்பித்துக் கொள். நாம் குறைவுபடுகிறோம் என்று சொன்னால், நாம் வியாதிப்படுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய சமாதானம் கெட்டு போகிறது என்று சொன்னால், நாம் ஏதோ இடத்தில் உடைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் கவனித்துக் கொள்ளணும். சம்திங் ராங். ஆண்டவர் ஏதோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இவைகளில் இருந்து இந்த இளைய மகன் மீண்டு வரணும். மீண்டு வந்தாரா? எதிலிருந்து மீண்டு வரணுங்க? தன்னுடைய இயலாமையிலிருந்து மீண்டு வரணும். தன் ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சாரே அதிலிருந்து மீண்டு வரணும். பசி வேதனையிலிருந்து மீண்டு வரணும். குறைவுபட்டதிலிருந்து மீண்டு வரணும். பன்றி தின்ற தவிடு கூட கிடைக்கலங்க. இந்த தரித்திரம், இந்த பொருளாதார கேடு, இந்த வேதனையிலிருந்து மீண்டு வரணும். இவர் மீண்டு வரணும்னா இவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாருக்கும் ஒரு கேள்வி: இந்த தமிழகம் எப்பொழுது மீண்டு வரும்? இந்திய தேசம் எப்பொழுது மீண்டு வரும்? இந்த கொரோனாவில் இருந்து மீண்டு வரும், இந்த பாடுகளில் இருந்து மீண்டு வரும், இந்த வியாதி, வைரஸ், இன்னும் அநேக எத்தனை வந்தாலும் எப்படி மீண்டு வரும் என்று சொல்லி அதற்கு இந்த நபர் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னோடு கூட 17வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். 18 தொடர்ந்து, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன், 19வது வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. நான் இப்படி சொல்லுகிறேன். இன்னைக்கு செய்தி தாங்க, மீண்டு வருவோம், மீண்டும் வரும். ஓகேங்களா? முதல்ல மீண்டு வருவோம்னு பார்ப்போம். மீண்டு வரும். எதுல இருந்து மீண்டு வரணும்? இந்த பிரச்சனையிலிருந்து. இப்ப சொன்னேன், அதற்கு இவர் கற்றுக் கொடுக்கிற புத்தி தெளிந்து, இந்த அசாதாரணமான சூழ்நிலையிலிருந்து நாம மீண்டு வரணும்னா நம்முடைய புத்தி தெளியணும். புத்தி தெளியணும். என்ன புத்தி தெளியணும்? எதுல புத்தி தெளியணும்? என்ன ஆண்டவர் எந்த ஸ்தானத்துல வச்சிருந்தார்? எந்த ஸ்தானத்துல வச்சிருந்தாரு? என் தகப்பனுடைய வீடு எப்பேற்பட்டது, கூலிக்கார் எத்தனை பேருக்கு பூர்த்தியான உணவு இருக்கு, நானோ பசியினால் வாடுகிறேன். அந்த புத்தி தெளிவு. என்னை கர்த்தர் இருந்த இடம், வைத்த இடம் எப்பேற்பட்ட இடம், அதுல புத்தி தெளிவு. இரண்டாவது, நாம் செய்தது பாவம் என்பதில். அது எப்படிங்க? என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்ச மனம் திரும்புதல். எந்த ஒரு நபர் மீண்டு வர விரும்புகிறாரோ அவர் நிச்சயம் தன் நிலையை உணரணும், மனம் திரும்பணும். அது மாத்திரமல்ல, இனிமேல் நம்முடைய குமாரன் என்று தன்னை அர்ப்பணிக்கணும், தன்னை தாழ்த்தணும். இந்த 3 காரியத்தை செய்தால் நம்மளால மீண்டு வர முடியும்.
எதிலிருந்து? இந்த கொரோனால இருந்து, இந்த லாக்டவுன்ல இருந்து, இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து, கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து உன்னால நிச்சயம் மீண்டு வர முடியும். தமிழகமே மீண்டு வருவோம், இந்திய தேசமே மீண்டு வருவோம், இப்பேற்பட்ட அசாதாரண சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவோம். எப்ப தெரியுமா? புத்தி தெளியணும், தன் நிலை, தன் ஸ்தானம் என்ன என்பதை உணரணும், தன் பாவத்தை குறித்து மனம் திரும்பணும். அது மாத்திரமல்ல, இவள் எல்லாவற்றையும் கிரியிலே காண்பிக்க தகப்பனிடத்துல திரும்பணும். அதுதான் மீண்டு வரும். சரி, செய்தியுடைய ஒரு பகுதியை சொல்லிட்டேன், மீண்டு வரும். அடுத்த பகுதி நாங்க மீண்டும் வருவோம். அகைன் அகைன் மீண்டும் வரணும். சரி, இப்ப இவர் மீண்டும் வரணும்னா எங்க வரணும்? அவங்க அப்பா வீட்டுக்கு தானே வரணும். எங்க வரணும்? எங்க இருந்து போனாலும் அங்கதானே. எங்க தொலைச்சோமோ அங்கதானங்க தேட முடியும். எங்க தவற விட்டோமோ அங்கதானங்க தேட முடியும். தொலைச்சது ஒரு இடம், தேடுது ஒரு இடமா? புறப்பட்டது ஒரு இடம், சேர்றது ஒரு இடமா? இப்ப இவர் எங்க இருந்து புறப்பட்டாரு? தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டார். அப்ப மீண்டும் வரணும்னா எங்க வரணும்? தகப்பன் வீட்டுக்கு தான் வரணும். முதலாவது சொன்னேன் மீண்டு வருவோம், இரண்டாவது சொன்னேன் மீண்டும் வருவோம். மீண்டும் வரும். அதற்கான வசனத்தை வாசிப்போமா? இவர் புத்தி தெளிஞ்சதோட, அதுக்கப்புறம் நான் தான் எந்த ஸ்தானத்தில் தன்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரனா எப்படி இருந்தாங்கன்றதோட, தன் தகப்பன குருமாய் பாவம் செய்தோன்ற எண்ணத்தோட, அது மாத்திரம் எழுந்து போய் உங்களுடைய குமாரன் சொல்றதுக்கும் தகுதியில் இப்படி சொல்லிக்கிட்டே இல்லைங்க. அதை கிரியையிலே காண்பிப்பதற்காக அவர் செய்த காரியம் என்ன? என்னோடு கூட அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி. இதுக்கு ரெண்டாவது சொல்றேன், மீண்டு வருது பார்த்துட்டோம். மீண்டும் வரணும்னா அது நம்முடைய கிரியையில தான் இருக்கு. பேசிக்கிட்டே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், நான் இப்படி செஞ்சிடக்கூடாது, நான் எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருந்தேன் தெரியுமா, என் வாழ்க்கை எப்படி தெரியுமா, நான் இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அப்படிலாம் இருக்கவே மாட்டேன், இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சதா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி என்ன பிரயோஜனம்? என்ன பண்ண போறோம்? அடுத்தது என்ன முடிவெடுக்கணும்? எழுந்து புறப்பட்டுறணும் தகப்பன் வீட்டுக்கு. தீர்க்க தரிசனமா சொல்றேங்க, நாம் மீண்டு வருவதோடு மாத்திரமல்ல, மீண்டும் வருவோம். கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை ஆராதிக்க, நன்றி சொல்ல, சாட்சியாய் எழும்பி நிற்க மீண்டும் வருவோம். உங்கள் குடும்பத்தாரை சந்திக்க மீண்டும் வருவோம். தேவனை சந்திக்க மீண்டும் வருவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திக்க மீண்டும் வருவோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை சந்திக்க மீண்டும் வருவோம். இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு முகமுகம் பார்க்க முடியல. பெத்த தாய், பிள்ளைகள், பெற்றோர் ஆங்காங்கே இருக்கிறாங்க. நண்பர்கள், ஒரு நாள் கூட என் ஃப்ரெண்டை நான் பார்க்காம இருந்தே இல்லைங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். நீ பார்க்காம இருக்கிறதுனால அவங்க சேஃபா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் வரும் மீண்டும் பார்ப்பதற்கு, மீண்டும் வருவதற்கு, மீண்டும் சேருவதற்கு. அதை கிரியையில காட்டினாதான் முடியும். விலகி இருந்தாதான் முடியும், தனித்திருந்தாதான் முடியும், விழித்திருந்தாதான் முடியும். என்ன பாஸ்டர் போன வார்த்தை செய்தி சொல்றாரா? கண்டினியூட்டி தான். விலகி இருந்தாதான் முடியும், விழித்திருந்தாதான் முடியும், நீ விசாரித்தாதான் முடியும். மீண்டும் வரும்படி தகப்பன் வீட்டுக்கு மீண்டும் வந்தான். வந்த உடனே அவனை கேவலமா நடத்தினாங்களா? நான் சொல்றேன், இதை சொல்லி நாம் ஜெபித்து முடிப்போம். மீண்டும் வந்தவனுக்கு கிடைக்க ஆசீர்வாதங்களை பார்த்தீங்களா? அந்த வசனம் சொல்லுச்சுங்க, தகப்பன் அவனை தூரத்துல பார்த்து அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதான் ஆண்டவர் செய்ய. நாம மீட்டுட்டா போதங்க, நாம மீட்டுட்டா போதங்க, மீண்டும் வருவதற்கு நம் தகப்பன் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சார்? தூரத்துல ஓடி போய் அவனை கண்டு மனத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செஞ்சுட்டான். உடனே ஒரு செஞ்ச காரியம் என்ன? உங்க அப்பா பார்த்து சொல்றாங்க, தகப்பனே, மரத்துக்கு விரதமாகவும் உமக்கு விரதமா நான் என்ன பண்ண பாவம் செஞ்ச, இஸ்ரீ இனிமேல் உங்களுடைய குமாரன் சொல்லப்படுறதுக்கும் நான் பாத்திரம் இல்லை. இவர் என்ன யோசிச்சு வச்சாரோ அதை அப்படியே டிட்டோவா செயல்படுத்திட்டேன். சொல்லிட்டு நான் நீ பாத்திரம் இல்லப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆனால் அதற்கு பிற்பாடு அவர் செய்த காரியங்கள் தான் பாருங்க. அப்பொழுது அவன் தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி அவனுக்கு என்னென்னலாம் கொடுத்தான? 22வது வசனம் கூட சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு
பாதரட்சியும் கொடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். தீர்க்க தரிசனமா சொல்றேங்க, நாம மீண்டும் வரும் பொழுது இவைகள் நடக்கும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆன்லைன் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றேன், யாரெல்லாம் கண்ணீரோடு பயத்தோடு வேதனையோடு தேசத்திற்காய் திறப்பில் நின்று செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதோ தேசம் மீண்டும் வரப்போகிறது, மீண்டும் வரப்போகிறது. தமிழகம் மீண்டும் வரப்போகிறது, மீண்டும் வரப்போகிறது. அசாதாரணமான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். அப்படி நாம் புறப்பட்டு மீண்டும் வரும் பொழுது நமக்கு ஒரு விலை உயர்ந்த வஸ்திரம் காத்திருக்கிறது, நமக்கு ஒரு முத்திரை மோதிரம் காத்திருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு பாதரட்சை காத்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கொழுத்த கன்றை கொண்டு ஒரு விருந்தும் ஒரு சந்தோஷமும் களிப்பும் காத்திருக்கிறது. இப்பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் திரும்பும் பொழுது, உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, இதுக்கெல்லாம் காரணம் அவர் அதான் சொல்றாரு. நாம் ஆரம்பத்தில் வாசிச்சோமே அந்த 24வது வசனம், இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். மீண்டும் வந்ததற்கு அவர் சொல்றாரு உயிர்த்தான், மீண்டும் வந்ததற்கு சொல்றாரு காணாம போனான், காணப்பட்டான். மீண்டும் வரும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்னைக்கு செய்தது தாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஆசைப்படுறீங்க, நாங்க இந்த லாக்டவுன்ல இருந்து, இந்த கொரோனா வைரஸ் பீதியிலிருந்து, புதிதாய் தோன்றிக் கொண்டிருக்கிற பல உபத்திரவங்களிலிருந்து, பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டும் வரணும், மீண்டும் வரணும் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நாம் மீண்டும் வரும் பொழுது இந்த தகப்பன் மகனுக்கு செய்தது போல நாம் ஆராதிக்கிற நம்முடைய தகப்பன் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து செபிப்போமா? என்னோடு கூட செபிப்போம். நன்றி ஆண்டவரே, இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இறுதி நாளத்திலிருந்து நாங்கள் மீண்டும் வர வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் வர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தமிழகம் மீண்டும் வர வேண்டும். இந்த கொரோனாவின் 2ஆம் கட்டாலை தொடர்ந்து 3ஆம் கட்டாலையும் சொல்றாங்க. இந்த கருப்பு பூஞ்சை நோய் என்று சொல்லுகிறார்கள், பெருந்தொற்றாவே, பொருளாதார நெருக்கடி, லாக்டவுன், பலவிதமான உபத்திரவங்கள். நாங்கள் இவைகளிலிருந்து மீண்டு வர எப்படி அந்த இளைய மகன் தன்னுடைய குறைவிலிருந்து, தன்னுடைய வேதனையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து அவன் மீண்டு வந்தானோ, அது மாத்திரமல்ல தன் தகப்பன் வீட்டுக்கு மீண்டும் வந்தானோ, அதே போல நாங்கள் உங்களுடைய ஆலயத்திற்கு மீண்டும் வர வேண்டும். எங்கள் சந்தோஷத்திற்கு மீண்டும் வர வேண்டும். எங்கள் மகிழ்ச்சிக்கு, எங்கள் வேலைக்கு, எங்கள் ஆச்சரியத்திற்கு, எங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு மீண்டும் வர வேண்டும். என்னோடு கூட தேசத்திற்காய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களுக்காய், ஒவ்வொரு குடும்பத்திற்காய், வாலிப பிள்ளைகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, பாரத்தோடு கூட ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் வர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இதோ நாங்கள் வரும் பொழுது நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற விலையுயர்ந்த வஸ்திரங்களுக்காய் நன்றி, பாதரட்சைகளுக்காய் நன்றி, கொழுத்த கன்றுக்காய் நன்றி, திரும்பவும் சந்தோஷித்து களி கூறப் போவதற்காய் நன்றி. அம்மட்டுமாய் எங்கள் ஜனத்தினுடைய கரத்தில் கொடுக்கிறேன், எங்கள் தேசத்தினுடைய கரத்தில் கொடுக்கிறேன். சேமத்தை கட்டளையிடுவீராக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த லாக்டவுன், கடன் பிரச்சனைகள், தரித்திரங்கள், சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்ற அங்கலாய்ப்புகள் இல்லாதபடிக்கு சகல சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடு நடத்துகிறார். எல்லா துதி கனமையும் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த ஜெபத்தோடு நிற்கிறாதீங்க. உங்களுடைய இல்லங்களிலே கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாய் கூடி ஜெபிங்க. தயவு செய்து ஒரு ஆலோசனை, அரசாங்கம் கொடுக்கிற விதிமுறைகளை, அரசாணைகளை இப்போ சொல்லியிருக்கிறாங்கல்ல, வருகிற திங்கட்கிழமையிலிருந்து தளர்வில்லாத முழு ஊரடங்கு, காரணம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் வெளியில் சுத்த வேண்டாம். நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு நாம் தான் நலனை கொண்டு வரணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப சேஃபாக இருங்க, விலகி இருங்க, விழித்திருங்க, விசாரிங்க, ஃபோன்லேயே விசாரிங்க, நலம் விசாரிங்க, தேசத்திற்காக செபிங்க. இந்த சூழ்நிலை நிச்சயம் மாறும். நாம் மீண்டும் வருவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.